தற்போதைய அண்மை செய்தி. நெல்லை பணக்குடி அருகே சுடலை என்பவர் வீட்டு முன்பு மர்ம பொருள் வெடித்து சிதறியதால் அங்கு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது நெல்லை மாவட்டத்தோட உட்புற பகுதியான பணகுடி அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. இந்த பகுதியில செண்பகலிங்கபுரம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குதுங்க. இந்த கிராமத்துல சுடலை அப்படிங்கிற ஒரு வீட்டுக்கு முன்னாடி தற்போது ஒரு பொருள் ஒண்ணு வெடிச்சு சிதறி இருக்குது. அதாவது ஏறத்தாழ 10 அடி உயரத்திற்கு அந்த புகை கிளம்பி பயங்கர சத்தமும் ஏற்பட்டிருக்குது. இந்த சமயத்துல இந்த வழியா வந்த இருசக்கர வாகனத்துல சார்ந்தவர் மணிகண்டன் அப்படிங்கிறவர் வந்திருக்கிறாரு. அங்க உள்ள பால் வியாபாரி அவரு பால் எடுக்கிறக்கா வந்துட்டு இருக்கிற நேரத்துல அவர் வண்டிக்கு பின்னாடி இந்த மாதிரி திடீர்னு ஒரு சவுண்டு, அதாவது 6 அடி உயரத்துக்கு புகையும் பயங்கரமான ஒரு சவுண்டு வந்திருக்கு. இதனை அடுத்து அவங்க அந்த பகுதியை கடந்து போய் பார்த்திருக்கிறாங்க. அது அதிர்ஷ்டவசமா அவருக்கு எந்த விதமான காயம் ஏற்படாத சூழ்நிலையிலையும் அந்த இடத்துல வெடிச்சு சிதறின பொருள் என்ன அப்படிங்கிறது இதுவரைக்கும் மர்மமாவே இருக்குது. இதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த காட்சிகள் அடைத்து அந்த பகுதியில் இருந்த ஒரு வீட்டோட சிசிடிவி கேமரா பதிவாக இருந்தது. இந்த காட்சிகளை வைத்தோம் அதே மாதிரி வெடித்த இடத்துல உள்ள சிதறிய மர்ம பொருட்களில் இருந்து சிதறிய பாகங்களையும் போலீசார் கைப்பற்றி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒருவேளை நாட்டு வெடிகுண்டா இருக்கலாம் என்ற கோணத்திலையும் தற்போது போலீசார் விசாரணை நடத்திட்டு வர நிலையில சம்பவம் நடைபெற்ற சுடலை என்பவரிடமும் பால்கார் மணிகன் அதாவது இந்த சுடலை என்பவர் வீட்டு பக்கத்துல தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குது. அவற்றையும் பால் ஊத்த வந்த மணிகண்டன் 2 பேரை போலீசார் தற்போது விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பகுதியில தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தற்போது தடயவியல் சோதனை நடைபெற்று இருக்குது. நெல்லை மாவட்டத்தோட உட்புற பகுதியான இந்த பகுதியில திடீர்னு வெடிச்சிருக்கிற இந்த பொருள் ஒரு நாட்டு வெடிகுண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீசார் தரப்புல கூறப்பட்டு அதன் அடிப்படையில் தற்போது விசாரணை நடைபெற்று இருக்குது. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.